திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்கத் தொடங்கினாள். இந்த நோன்புக்கு நாமும் ஏதாவது செய்ய வேணும் என தேவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டார்கள். அதனாலே தேவர்கள் கோஷ்டிக்குள்ளே வருணதேவனை பார்த்து எங்களுக்கு நன்றாக மழை பொழிய வேணும் என ஆண்டாள் 4வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். ஆழிமழைக்கண்ணா என்று தொடங்கக்கூடிய பாசுரம். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். வருணதேவனே, பர்ஜன்ய தேவனே, உன்னுடைய கையிலே ஒன்றும் மறைத்து வைக்காமல் ஒளித்து வைக்காமல் மொத்த ஜலத்தையும் பொழிந்து விடுவாய். ஆழி மழைக்கண்ணா என்று தெரிவிக்கிறாள். ஆழி மழைக்கண்ணான்னு ஏன் சொல்லணும்? ஆழிமழை வருணதேவனே, பர்ஜன்ய தேவனே என்று சொல்லி இருக்கலாமே. மழைக்கு அதிபதி பர்ஜன்ய தேவன், வருணதேவன் தானே, அவன் பேரத்தானே சொல்லி இருக்கணும்னா கண்ணனை தவிர மற்றொன்று அறியாதவள் ஆண்டாள். அதனால மழைக்கும் கண்ணனே அதிபதி என்று ஆழிமழைக்கண்ணா என்று அருளி செய்கிறாளாம். நாம் வீதியில் நிற்கிறோம், யாரோ ஒருத்தரை அழைக்கணும், அவர் பேர் என்னவோ நமக்கு தெரியாது, ஆனால் அவரை கூப்பிடணும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? கண்ணா அப்படின்னு நாம் கூப்பிடுறோமே. அதே போல ஆண்டாள் வருணதேவனை பார்த்து ஆழிமழைக்கண்ணா என்று கூப்பிடுகிறாளாம். ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி. சமுத்திரத்தில் இருந்து நீ ஜலத்தை எடுத்துக்கொள்ள வேணும். சமுத்திரத்தில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஜலத்தை எடுக்காம ஆழ்கடலுக்குள்ளே சென்று கீழே வரைக்கும் ஜலத்தை எடுத்துக்கணுமா. மணல் மட்டும்தான் மிச்சம் இருக்கணும். மொத்த ஜலத்தையும் எடுத்துக்கொண்டு இடித்து கொண்டு மெல்லமாக நீ ஏற வேணும் தெரிவிக்கிறாள். எவ்வளவு மெல்லமாக ஏற வேணும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், நிறை மாத கர்ப்பிணி, அவ எப்படி அடிமேல அடி எடுத்து வைத்து நடப்பளோ அதை போல நீ மெல்ல ஏறணுமா. பெருமாள் சன்னதிக்கு பூர்வாச்சாரியர்கள்லாம் சென்றால் அங்கே இருக்கக்கூடிய கோபுரம், மண்டபம், பிராகாரம் இது எல்லாத்தையும் கண்ணால பருகி கொண்டு அடிமேல அடி எடுத்து வைத்து கொண்டு எப்படி செல்லுவர்களோ அதை போல நீ மேலே ஏற வேணும். நன்றாக மழை பொழிய வேணும். ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் அப்படின்னா ஜெகத்காரண பூதன். அவனுடைய திருமேனி எப்படி கருத்த வர்ணம் இருக்குமோ, அவனுடைய உடலுக்குள்ளே அவனுடைய மனதுக்குள்ளே எப்படி கருணை இருக்குமோ அதே போல நீயும் கருணையோடு மழை பொழிய வேணும். பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில். பாழி தோளுடை, பாழின இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால பகவானுடைய தோள் மிகப்பெரிய இடமுடைத்ததான தோள். பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில். பத்மநாபன், பகவானுடைய தொப்பூலிலிருந்து ஒரு தாமரை வரும், அந்த தாமரையிலிருந்து தான் பிரமன் பிறந்தான். அதனால பகவானுக்கு பத்மநாபன் அப்படின்னு பெயர். பத்மநாபன் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது தான் பற்பனாபன் என அருளி செய்கிறாள். பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. ஆழி அப்படின்னா சக்கராயுதம். சக்கராயுதத்தை போல மின்னி, வலம்புரி சங்கத்தை போல வலம்புரி போல் நின்று அதிர்ந்து நன்றாக முழங்கிக் கொண்டு நன்னா இடிக்கணும், மின்னல் வெட்டணும். அதே போல சார்ங்க முதைத்த சரமலை போல் ராமனுடைய கையிலிருந்து பானம் சார்ங்கத்தை தொட்டு விட்டா எப்படி பானமானது வருஷிக்குமோ அதை போல நீ நன்றாக மழையை பொழிவிக்க வேணும். அவன் கையிலே தொடுவது அத்தனை பேரையும் கொல்வதற்காக, ஆனால் நீ அத்தனை பேரையும் வாழ வைக்க வேணும் என்பதற்காக நன்றாக மழையை பொழிய வேணும் என பர்ஜன்ய தேவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள். இதுல ஆர்த்து ஏறி என்ன அருளி செய்கிறாள். ஆர்த்து அப்படின்னா என்ன? பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். இராமடம் ஊட்டுவாரை போலே என்ன ஒரு வார்த்தையை எழுதுகிறார். இராமடம் ஊட்டுவாரை போலே அப்படின்னா என்ன? ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடனே நீ இன்னைக்கு பகவத்கீதை 13வது அத்தியாயத்தை படித்து ஒப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னான். அவன் பார்த்து கேட்டான், ஆனால் படிக்காமல் விளையாடிண்டே இருந்தான். திரும்பவும் பகவத்கீதையை சொல்லுன்னு சொன்னான். உடனே தாய் பார்த்து பகவத்கீதையை படித்து ஒப்பிச்சா, உனக்கு மிகவும் பிடித்தமான உணவு தொத்யோன்னம், தயிர் சாதம், அதை நான் கொடுக்கிறேன்னு சொன்னான். இவனுக்கு கோபம் வந்துடுத்து. பகவத்கீதையும் வேண்டாம், உன்னுடைய தொத்யோன்னமும் வேண்டாம், என்ன ரெண்டுத்தையும் உதறிவிட்டு நீயும் வேண்டாம் என்ன தாயினுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டான். வீட்டிலிருந்து புறப்பட்டா அவனை இனிமே யார் காப்பாற்றுவா?
ஊருனுடைய கோடியில ஒரு மடத்துல போய் படுத்து கொண்டான். சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 11 ஆச்சு, இன்னும் அந்த பிள்ளை வரலையே. இந்த பிள்ளைய தாயாரானவள் எல்லா இடத்துலையும் தேடினா, கடைசியில் ஊர்கோடியில மடத்திலே படுத்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொண்டாள். இப்ப தயிர் சாதத்தை எடுத்துன்னு வந்திருக்கா. நேரடியா அந்த பிள்ளையின் இடத்துல கொண்டு போய் கொடுத்தா, அந்த பிள்ளைக்கு பசி இருக்கு, ஆனாலும் தாய் கொடுத்திருக்கிறாளே என்பதற்காக அந்த தயிர் சாதத்தை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, தட்டி விட்டுடுவான். அதனால இந்த தாய் அப்படி செய்யாமல் மடத்தினுடைய பின்பகுதிக்கு சென்று மடத்தினுடைய பின்வாசல் கதவை தட்டுறா. கதவை திறந்து ஒருத்தர் பார்த்தார். என்ன வேணும் தாயே கேட்கிறார். நம்முடைய மடத்தினுடைய வாசல்ல ஒரு சிறு பிள்ளை படுத்துன்னு இருக்கான், அவன் என்னுடைய பிள்ளை. இந்த தொத்தியோன்னம், இந்த தயிர் சாதத்தை நீர் கொடுத்து விடும். நான் கொடுத்தேன்னு கொடுக்காதியும், அவன் மிக்க பசியோடு இருக்கிறான், நீர் கொடுப்பதாக மடத்தினுடைய பிரசாதமாக கொடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதை வாங்கி கொண்டு அந்த பிள்ளையை எழுப்பினார். மடத்துல தொத்தியோன்னம் தயிர் சாதம் அதிகமா இருந்தது, எல்லாருக்கும் கொடுத்தது போக கொஞ்சம் மிச்சம் இருக்கு. நான் அதை கொண்டு போய் கொட்டலாம்னு போனேன். நீ படுத்துட்டு இருக்கிறதுனால உன்னிடத்துல கேட்கிறேன், தரட்டுமா, சாப்பிட்றியான்னு கேட்டா. சரின்னு ஒத்துக்கொண்டான். பிள்ளைக்கோ பசி, தாயின் இடத்துல சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம், நமக்கு தொத்தியோன்னம் கிடைக்கிறதே. சந்தோஷத்தோட அந்த தயிர் சாதத்தை வாங்கி அப்படியே உண்டான். இவன் சாப்பிடும்போது தூரத்துல தாயார் ஜன்னலோரமா பார்த்துட்டே இருந்தா. பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. ஓ, நம்முடைய குழந்தையானவன் நன்றாக சாப்பிடுகிறானே, பசி அடங்கி விடுமே என அவள் எப்படி ஆனந்தப்படுவாளோ. தன்னுடைய குழந்தை அவன் கண்மறைவாக இருந்தும் நாம் அவனுக்கு நல்லது செய்ய வேணும் என்று எப்படி அந்த தாயானவள் ஆசைப்படுகிறாளோ, அதை போல மனதில் கருணையோட ஆர்த்து கொண்டு நீ ஏற வேணும் தெரிவிக்கிறார். சீதைய தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஹனுமான் மகேந்திரகிரியிலிருந்து லங்கைக்கு சென்றார். எல்லாவிடத்திலேயும் தேடினார். திரும்ப வந்தார். வரும்பொழுது அங்கிருந்த வானரங்கள் அத்தனை பேரும் ஹோன்னு கத்துனாளாம். அவ கத்தக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது தேவலோகம் வரைக்கும் கேட்டுதான். அதை போல நீ ஆர்த்து கொண்டு இருக்க வேணும். வரக்கூடிய வழியில மதுவனம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்துதான். இந்திரன் வாலிக்கு கொடுத்த தோட்டம், வாலி சுக்ரீவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தோட்டம். சுக்ரீவன் பார்த்து, இதுக்குள்ள என் அனுமதி இல்லாம யாராவது போனா அவர்களுடைய தலையை வெட்டி விடுவாய் அப்படின்னு சொன்னான். ஆனா சீதையை தேடி கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்த குரங்குகள் அத்தனை பேரும் மதுவனத்துக்குள்ள போய் அந்த மதுவனத்தையே துவம்சம் பண்ணிட்டு, பழங்களை பிரிச்சு பறித்து கீழே துப்புறது, காயை பறிச்சு கடிக்கிறது, கீழே போடுறது. அங்க இருக்கக்கூடிய காவல்காரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான். அவனுடைய முதுகிலையும் 4 சாத்து சாத்தி அனுப்பினாளாம். அவன் நேர சுக்ரீவன் இடத்துல போய் சொன்னான், சுக்ரீவா, அவ எல்லாருக்கும் மரண தண்டனை விதிக்க வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே லக்ஷ்மணன் பார்த்து என்ன நடந்ததுன்னு சுக்ரீவன் இடத்துல கேட்க, இல்லை இல்லை, சீதையை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள், ஏன்னா என்னுடைய அனுமதி இல்லாம உள்ள போனாலே தலையை எடுத்துடுவேன் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த மதுவனத்தை துவம்சம் பண்ணியிருக்கான்னா கண்டிப்பாக சீதையை கண்டுபிடித்து இருந்தால் மட்டுமே அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொன்னானாம். அதனால அந்த வானர கூட்டங்கள் அத்தனை பேரும் அந்த மதுவனத்தை எப்படி துவம்சம் பண்ணும் பொழுது எவ்வளவு குஷி இருந்ததோ அதே போல ஆர்த்து கொண்டு ஏற வேணும் என்ன அருளி செய்கிறாள். இராமடம் முட்டுவாரை போலே என்கிற உயர்ந்த அர்த்தத்தை, அந்தர்யாமியான பகவான் உள்ளே இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை ஆண்டாள் 4வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். ஆண்டாளுடைய திருவடித் தாமரைகளை பணிவோம்.